நேரம் போகுது, நேரம் ஓடி ஓடி போங்க. 9 மணி ஆகுது, 9 மணி ஆகுது. வந்து ரெண்டு சூப் பக்கத்தில் வாங்கி பக்கத்து கடைக்குள்ள நிற்கிறபடியால் 2 சூப் ஒன்று வச்சிருக்கிறோம். உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் சூப். ஹீட் பண்ண வலிக்கிறான், ஹீட் பண்ணிக்கிறான். கொஞ்சம் அவரான நேரம் போகணும். உள்ள கோயில் இருக்கு. என்ன கோயில்? காளை கோயில். இதுக்கு என்ன பேர் கிருஷ்ணா? இது வந்து ஸ்டார்டர் கயிறு இருக்கிற இடம். இன்ஜின் கலெக்டருக்குள்ள நிறைய மாடு, பெரிய மாடு ஏரியோட கோயில் பழுதாக போட்டாங்க. கோயில் இந்த மஞ்சள் கலரில் வந்துட்டு இந்த சாலையை கரலோவில் ஏறிடும். அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் நீ வந்து வேலை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கைக்கு வந்து நீங்கள் யோசிச்சுக்கல இந்த மருந்து ஒன்று போடையிலே உண்டு, போடத்தான் போகிறேன். பெட்ரோலு இதுதான் மருந்து. காடி கொண்டு ஒரு சில பேர் ஒழிச்சு நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பர்த்டே தான். நேற்று தினம் வந்து மோனிகாவுடைய பர்த்டேன்னு சொல்லி வீடியோ போட்டு வந்தாங்க, பார்த்துருக்குறீங்க. எல்லோருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. எல்லோருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நேற்று தினம் வந்து ஒரு சில கோல் எடுத்துனீங்க. ஆன்சர் பண்ணல. நான் இந்த கோலத்தை கூடி பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் அப்படி நின்ற காரணமே அடுத்த வேலை செய்ய வேணும். வீட்டில் நின்று வேலை அடுத்த வீட்டு அங்கே கறியல் காய்ச்சல். அப்போ உண்மையாக என்னால் இதில் வந்து நீட்டாக நிற்பேன். நான் வந்து வேலை திட்டமிட வேலையை சிந்தனையில் தான் நான் நிற்பேனே தவிர அப்படி நிற்கணும் அப்படி வந்து சர்ட்டை ஒன்று என்னாலும் போடக்கல போட நிற்க மாட்டேன். அப்போ வந்தவங்க கூட என்னடா ஒரு பர்த்டே இப்படி நின்று ஒன்று கேட்டாங்கன்னா என்னென்ன அப்படி இல்லை. எனக்கு வந்து இதுக்கு ரெண்டு அதுக்குன்றதோ எனக்கு அந்த வேலை இப்போ அது பிள்ளைகளோட சந்தோஷத்துக்கு நான் எந்த வேலையே பார்க்கும், பாரவங்களும் சரியா அனுப்பணும். அதான் எந்த இது. ஓகே, அப்போ அதனுடைய அப்படி முடிஞ்சுது. அப்படியே வந்து விடிஞ்சிட்டு நான் உண்மையிலேயே சரியா இயலாது. நேற்று சாமியோட சேர்ந்து எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் துப்புரவாக்கி அப்படிலாம் செஞ்சு எல்லாம் வச்சுட்டு தான் சட்டிவாடு சமைக்கல தான். ஒரு சட்டி இதுவரை கிடந்தது, கதிரை எல்லாம் கிடந்து நடிக்க வச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. 2-3 நாளாக நேற்று முந்தின நாள் நேற்று எல்லாம் கொஞ்சம் நித்திர முழிப்பு தான். அப்போ என்னன்னு சொல்றது, அவங்க வந்து சாமான் வாங்கணும், பொங்கல் சாமான் வாங்கின்றது. எத்தனை மணி இருக்கும்? நானும் நேற்று முந்தின இரவு நாங்கள் 11:30 இருக்கும். நான் டவுனுக்கு 2 வேலை அவுட்டா வேற. அவ ஃபுல்லாவே கடைக்கு போனதை விட படுக்க 9:30 இல்லை வீட்டு வேலையெல்லாம். கராச்சியில நின்று எனக்கு சரியான வேலை இருந்தாலும் அப்போ பாருங்கள்லாம் தூக்கினாலே எனக்கு அம்மா உண்மையா இப்போ சுமக்கண்டு விழுந்து நித்திர பண்ணணும்ன்ற ஒரு இது. அப்போ உண்மையில வந்து 2 வீடியோ செய்யறது, கராச்சியில வேலை செய்யறது, மூளையும் வந்து நான் வீடியோ என்ன சொன்னேன் எல்லாம் கிடக்குண்டு ஆனா இந்த வேலை புல்லா வேலை நீங்க வந்து வீடியோ வந்து கவர் பண்ணுங்க. வீடியோ வந்து இங்க வீட்டுல அப்ப நான் கேட்டேன், ஒரு தானே நான் கவர் பண்ணல, 2 தானே நாங்கள கவர் பண்றேன். வீடியோ பண்ணுங்க. இது உண்மையிலே நான் வந்து வாழ்க்கையில ரியத்தை நம்மளோட வந்து பகிர்ந்து கொள்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்க யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது நீங்க எங்களுக்கு தரோட ஆதரவா இருக்கு. எல்லாருடைய வீடியோவும் பார்ப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. நான் குடும்பத்தில் நடக்கிறது வாழ்க்கையின் ரியதி அதுதான் உங்களுக்கு போட்டுடும். இதுதான் உண்மை. எல்லாத்த வாழ்க்கையிலையும் நடக்கிறது. இது நான் ஒரு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ சமைக்க சொல்லி இருந்தால் நோயோதோயோட அப்போ ஜோசி ஒரு நாளில் வந்து இப்படி சொல்லும் பொழுது நான் 2 நாளும் கடையிலையும் வேலை செய்ய வேணும், 2ஐயும் கவர் பண்ணணும், அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இருந்தாலும் பரவாயில்லை. நாங்கள் இருக்கும் வரையும் இளமை இருக்கிற காலத்துல தான் நாங்கள் உழைக்கலாம். ஏன்னா அதான் உண்மை. ஓடிச்சியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கராச்சியில் வந்து நேற்று என்ன 3 நாள் வந்த வேலைகளுக்கு ஆக்களை திருப்பி விட்டுருக்காங்க. என்று சொன்னால் போயிட்டு வாங்க, சாமான்கள் இல்லை, ஆயில் கேன் இல்லை, ஒரு சில சாமான் இல்லை. இப்போ போயிட்டு நான் ஒரு கம்பெனியில் போய் ஆயில் வாங்கி கொண்டு வரப்போம். ஆயில் வாங்கி கொண்டு வந்து தான் என்னுடைய கடையில் வந்து வித்தியாசமான வேலைகளை வந்து பார்க்கக்கூடியமா இருக்கு. யாரும் தவறாக தப்பாக நினைக்காதீங்க. இது வந்து வாழ்க்கையில் நடக்கிறது உண்டு. அதனடியாக அப்படி நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஆயில் கேன் வாங்கி வந்துட்டு என்னுடைய கடையில் வந்து வேலையை வந்து தொடரலாம். இப்போ வந்து ஒரு சும்மா டீயும் ஒரு பெருச்சம்பளம் கேக்கும் இருந்தது, அதை தான் குடிச்சிட்டு போகிறேன். என்ன சொன்னால் நைட்டும் கொத்து, பகலும் கொத்து சாப்பிடுது. அவங்களுக்கு வேண்டாம், இங்கே இருந்தது கொத்து சாரி சூடு காடி போடுறதுன்னா நான் வேண்டாண்டிட்டேன். என்ன சொன்னால் எனக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு தண்ணி நான் சாப்பிடல, எனக்கு வேண்டாம். கொத்து தொடர்ந்து ஒரு
நான் மதியம் சாப்பிடல, இரவு சாப்பிட்டேன். நான் அப்படி இருந்து கொஞ்சம் இருந்தால் இது காலை மீன் சாப்பிட்டா அது சமிக்காத மாதிரி கொத்து சவிதம் இல்லை. நேரம் போகுது நேரம் போகுது நேரம் போகுது நேரம் ஓடி ஓடி போங்க. 9 மணி ஆகுது 9 மணி ஆகுது. இதான் நிற்கிறேன் விவசங்கை ரொப்பங்கை மணிக்கா ஹெல்மெட் சரி 9 மணிக்குள்ள கடையில் போய் ஓகே 9 மணிக்குள்ள உண்மையிலே கடைக்கு போகணும்னு இருந்தேன். கடையில் போயிட்டு முடிச்ச வேலையெல்லாம் தொடரும் போய் கோயிலுக்கான வந்துருப்பா. இப்போ நான் வந்து சக்கோட்டைக்கு போய் கொண்டு இருக்கிறேன். இந்த ரோட்டில் போய் கொண்டு இந்த ரோட்டில் இப்போ விடிய வேலைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் தோட்ட வேலை செய்கிறதுக்கெல்லாம். இது வந்து ஒரு தோட்டம். அந்த தோட்டம் வந்து வேலை செய்கிறதுக்காக வேலைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்காங்க தோட்ட வேலையை பேர். நீளத்துக்கு அப்படி இந்த ரோட் அங்கால கடற்கரை இந்த ரோட் அப்படி நீளத்துக்கு வந்து அப்படியே தோட்டம் தான். எல்லாம் உண்மையிலே வந்து பொம்பளையில் எல்லாம் வந்து விடிய காலமில் உள்ள வேலைக்கு வந்து செய்து கொண்டிருக்கணும்னு சொல்லி இந்த பாருங்க அப்படி நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த இடம் உங்களுக்கு ஆச்சு வந்து பேரே மறந்து விட்டுனேன். இம்பிலட்டி கேணி இருக்குது. அங்காலையும் வந்தாங்கள தோட்ட வேலையெல்லாம் நாங்களையும் செய்து கொண்டிருக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுவோம். இந்த இடங்களையும் வந்து பார்க்கணுன்னு ஒரு சிலர் வந்து ஒரு ஆசையோடு இருப்பீங்க. சக்கோட்டை உள்பக்கத்தால் போய்கொண்டு சரி ஆயில் கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து வீட்டை போகிறோம். அதில் வந்து பார்த்துருப்பீங்க போட் அங்கே கம்பெனியில் வாங்கிட்டு போயிட்டு வந்தால் சரி ஆயில் கேன் வந்து வாங்கி கொண்டு வந்து இங்கே லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டு போனேன். மதியத்துக்கு நாளைக்கு சாப்பிடுவோம் இல்லை இங்கே ஆயில் கேன். அதே மாதிரி கொஞ்சம் சாமான் கொஞ்சம் தேவையாக இருந்தது. அதே மாதிரி வாங்கி கொண்டு போகிறேன். போயிட்டு சாப்பாடு மதியம் லைட்டாக தான் செய்யணும். லைட்டாக பரவாயில்ல. மற்றது வந்து வீட்டை வந்து வேலை செய்தாங்க 2 நாள் பாருங்க. நேற்று போகுதும் வந்து என்னோட நின்றவன் கூலி ஆள் இல்லையா. அப்போ பார்த்தினா கூலி ஆள் இல்லைன்னா நானும் நிற்கிறேன் கடையில் வந்து வேலை. இப்போ சாரமியா நிற்க சொன்னான். என்ன சீமந்தையும் குழைச்சி கொடுத்து கையிலையும் எடுத்து கொடுக்குறான்னு என்ன நானே இல்லாமல் இருக்கிறேன். நீங்கள் எடுத்த அவ கோவ கேட்ட கோவ சொன்னாங்க. அவ கேட்டு பெற மாட்டான். கூலியால பிடிக்கலாம் கிடக்கு பாருங்க. கூலியாக்கள் இந்த நாட்டில இல்லாம கிடக்குது. எல்லாரும் வேலையை நினைப்பில்ல அதனால பேக்காடி கொண்டு ஒரு சில பேர் ஒழிச்சு நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. நான் 10 மணிக்கு பிறகு வழியில வருவாங்க. அங்க வேலையை போனா நான் ஆக்களை காணல. இது உண்மை. நான் வந்து பொய் சொல்லல. எனக்கு என்னட்டே நிறைய படியில் கடையடிக்கு வருவாங்க. இன்றைக்கு வேலை இல்லையாங்க எல்லாம் போய் வீட்டில் போய் சொல்றது மென்சினாக்கு அவங்களுக்கு மழையாம் நாள் பாக்கு இல்லாதான் சும்மா சொல்றது. வேலை இருந்தும் போகாம நிற்கிறபடி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் கண்ட அனுபவத்தில் தான் சொல்றேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்லை. காலங்கள் மாறவும் சில பேருக்கு புத்தியல் மாறதும் இல்லை. பரவாயில்ல. சரி வெளியில வந்து வேறு நாங்கள் செய்த வேலையை கூட காட்டுறோம். நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை வந்து காட்டுது. ஓகே அப்படியே வந்து போறது ரெடி பாருங்க. வாங்கோ மோனிகா இந்த மற்ற மோடி சேர்க்கிறப்ப கொண்டாண்டு அப்படி பாருங்க. இந்த வேலை வந்து எல்லாமே வந்து செய்கிறாச்சு. அது வந்து தூண் கட்டியாச்சு. அவங்க அந்த கேக் போட உடனே அந்த கேக்கை வச்சு தான் இல்லாமல் அன்றைக்கு கூலி ஆளுக்கண்டு திரிகிறான். அப்போ தெரிஞ்சும் என்ன செய்கிறது சரி வேற இல்லை. பார்ப்போம். கூலியால் நின்றா தான் கூட்டி கொண்டு வந்ததான் செய்யலாம். இப்போ 9 ஆயிட்டுது. சரி வந்தாலும் பரவாயில்லை நின்று செய்யலாம்னு 9 10 மணி ஆக போகுது. கதவு போட்டு 5 நேரத்தில் இருக்க கூடாது தெரியுமா. அதுக்கு தான் அங்கே உடைச்சி விட்டு அதே எந்த வருது இங்கே பிளேன் போகுதா அங்கே சத்தம் கேட்குது. வேலை போகுது. அப்பா தான் போகிறேன் இன்னைக்கு எங்க எங்க தெரியல போன்ல போட்டுதா
நான் சரி ஓகே ஆமாம் கராச்சிக்கு வேலை கேட்டான் இதே மாதிரி பார்த்துருப்பீங்க வேலைக்கு வந்தால் இங்கே வேலையாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நான் தான் அதுக்கு நின்று செய்ய வேண்டிய இந்த இது வளத்தையும் கட்டி முடிஞ்சா கதவை போட்டுட்டான் இந்த மதில் துண்டையும் கடை ஒரு சின்ன பாதை விட்டா காணும் தானே ஆனால் வாகனங்கள் கொண்டு போய் நேரம் இல்லை கடையில் போயிட்டு பார்ப்போம் ஓகே சரி டவுனுக்கு வந்து கடைக்கு போயிட்டு அங்கே போய் செய்வோம் வேலையை ஓகே ஏன்னா ஓ போய் வேலையை சமைச்சால கொண்டு நான் பெற மாட்டேனே சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டேன் வந்தது வந்து மழை செய்ய போகிற இன்ஜினோட வந்து தூக்கி வழியில் வச்சேன் நான் வெளியில் வச்சது தனியாக இல்லை அவனும் சேர்த்து தானே அவனோட சேர்ந்து தான் வச்சது கொழி வச்சு கிடந்த கொழி விட்டு கிடக்கு திரும்ப கொஞ்சம் இன்ஜின் கொடுத்தாச்சு திரும்ப வந்த இன்ஜினோடு பார்த்தீங்கன்னா வேறு கடையிலேயும் அந்த இன்ஜினோடு வந்து செய்திருக்கிறாங்களோடாக்கு அதை தூக்கி கணிஞ்சு கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கையை அப்படியே கிழிச்சு விட்டுது அந்த ஒரு மூடி ஒன்று இன்ஜின் மூடி ஒன்று அப்படி சரியான இதாக கிடக்கு எரியுது கை பரவாயில்ல அதையும் காட்டணும் உங்களுக்கு நாங்கள் நாங்கள் வந்து இப்படி வேலை செய்கிறே இல்லை வேலை செய்தால் அதை சரியாக செய்து கொடுக்குறது அந்த மூடியை காட்டுறாங்க அதான் கிழிச்ச கையை இந்தா இது வந்து இதில் இந்த ஆணி பிசர் இருக்குது தானே இது மூடியை பிடிச்சி தூக்கி தான் பட்டினது இப்படி ஒரு வேலையை செய்யக்கூடாது சரி பரவாயில்ல சரி அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் நீ வந்து வேலை ஸ்டார்ட் ஆச்சு இந்த கைக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பேர் இந்த மருந்து ஒன்று போடையிலே உண்டு போடத்தான் போகிறேன் பெட்ரோலு இதான் மருந்து என்ன செய்கிறது இதுக்காக தான் கை க்ளோஸ் போடணும் கொண்டு போய் கையில் போட்டிருப்பாங்க இல்லையா உண்மைதான் இவன் இந்த சைக்கிள் போட காசு போகுமுண்டு சரி அப்போ இது மாதிரி நீ வந்து அந்த கீரிமலையில் வந்த இன்ஜின் வந்து கலெக்டர் ஓடும் அது மட்டும் இருந்துச்சு முதல்ல மிஸ்கால் வந்துருக்குது ஒரு ஆள் வந்து அடித்து கொண்டே இருக்கார் பொய் சொல்ல முடியாது காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவர் இன்ஜின் வந்து சந்து கரநாள் ஆகிட்டு இன்னும் கலெக்டவே இல்லை இன்ஜின் வந்து அப்போ அதனடியால் இப்போ முளமண்டு கலெக்டர் வேணும் கலெக்டருக்கு வந்து இப்போ கிருஷ்ணா தான் கூட போகிறேன் கலெக்டர்கிட்ட கலெக்டர் கொட்டட்டும் மற்றபடி அவர்கிட்ட இன்ஜின் வந்து பூட்ட வேணும் அது சாவியில் செட் பண்ணிட்டு பார்ப்போம் சரி அப்படி பார்த்தீங்கன்னா இதான் அந்த கீரிமலையிலேருந்து கொண்டு வந்த இன்ஜின் அதாச்சும் இதுக்குள்ள வந்து ஒயில் சீட் போடுறது அப்போனுடைய அதுக்குள்ளால ஒயில் வருதுன்னா தண்ணிக்குள்ளே நிற்கிறது அதில் வந்து உள்ளுக்குள்ளே கீழே தண்ணி போயிடுது அப்போ அதனடியால் இதுக்கு முன்னுக்கு வர இந்த ஒயில் சீலை வந்து நாங்கள் கலட்டி எடுக்கணும் முதல்ல அது வந்து ப்ளப்ளர் கிளிப்பை கலட்டி எடுக்க வேணும் அது விழுந்துட்டு ஓ பார்த்தீங்கன்னா கிளிப் வந்து கலட்டுங்க இது 17ஆம் நம்பர் ஓகே இது வந்து 17ஆம் நம்பர் இப்போ இதை வந்து நான் கலட்டணும் என்ன வக்கியா இருக்கும் ஓ அதான் சுற்றுறணும் கொஞ்சம் காற்றாத விழுகுதான் இந்த கட்டை வந்து முக்கியம் போடணும் இல்லையாண்டா ப்ளப்ளர் கால்டேக்க வந்து கடலுக்கு விழுந்துடும் தொழில் தூராக்களுக்கு கவனமாக இருக்கணும் உள்ளே ப்ளப்ளர் புஷ் வந்து உருவிச்சுன்னா ஒட்டி கொண்டு வந்து கடலுக்கு விழுந்துடும் இதான் வந்து ஒயில் சீல் பழுதாக போயிருக்குது இந்த அதாச்சும் விலை விழுந்தபடியால் ஒயில் சீலை வந்து வெட்டிட்டுது இந்த கப் கலட்டணும் இது கலட்டுறா ஃபுல்லாக இருக்கணும் கலட்டை காட்டணும் சரி இப்போ இந்த ஈரங்காடி தான் அப்படி வாசல் கொண்டு வைக்கிறேன் அதே மாதிரி இந்த நெட்டையும் போட அந்த குரட்டை கடுத்த இந்த கீழ் சாப்பிட்டு வந்து சுத்தம் இது இப்போ எங்கட வீட்டு கதை நடக்குது நாங்கள் காலமாக சொன்ன கதை கேட் போடா கூலி ஆக்கள் இல்லை அப்படியா அங்கே ஆக்காது ஆளை கேட்டு நிற்கிறேன் எனக்கோ கூலி ஆக்களுக்கு ஒழிக்கிறாங்களே எல்லாரும் முறுக்க இறங்கினா சரி கேட்டை தூக்கி வச்சுட்டு வந்துடலாம்
சரி வந்துட்டோம். ஓ ஆ கேட் வைக்கிறக்கு 15 கூலியாம். கேளுங்க ஒருக்கா, அந்த கதையை கேளுங்க ஒருக்கா. ஆறடி கேட் வைக்க 6000 கூட கொடுக்குறேன் தெரிஞ்சாங்க. அப்போ ஒரு டிக்கெட் வைக்கிறோன்னு சொன்னா 1000 ரூபாய் வேணும். சரி இதுக்கு அந்த வெயில் இருக்கும். ஓயில் பழுதா போட்டேன். ஒயில் இந்த மஞ்சள் கலரில் வந்துட்டு ஒயில் இந்த சாலையை கரல் ஏறிடும் இப்படியே விட்டோம்னு சொன்னால். இதுக்கு ஒயிலை வந்து நாங்கள் ஃபுல்லாக வடிய விடுவோம். இதுக்கு வந்து இதான் வந்து இது ஒயில் கிளச், இது ரிவர்ஸ் வீல். அது வந்து இந்த வீழ்ச்சியில் பழுதாக போயிட்டுது. இந்த சாப்பிட்டும் பழுதாக போயிட்டுது. இந்த சாப்பிட்டும் வந்து மாற்றத்தான் போகணும். என்று சொன்னால் சாப்பிட்டு வந்து பாருங்க இதில் வந்து செட் பிளந்துருக்குது. இதால் வந்து ஒயில் சீல் பிடிமானம் இருக்காது. இது வந்து விலையில் விழுந்தால் தான் தங்கூசி விலையில் விழுந்தால் அப்படி சுற்றி சுற்றி வெட்டிடும். அப்போ என்னடியால் இது வந்து தேஞ்சிட்டுது. அப்போ இதை வந்து மாற்ற வேணும். இது மாற்றணுன்னு சொன்னால் அவளை கால் பண்ணி சொல்லணும். இதை அப்படியே வைக்க வேணும். ஒயில் சீலை மாற்றி இதே மாதிரி இதை நான் மாற்றாமல் ஒயில் சீலை மட்டும் போட்டு கொடுப்பேனா இருந்தால் திரும்ப தண்ணி போகும். ஒரு நாளைக்கு பூட்டின போய் எடுத்து சொல்லுவாங்க. இல்லாட்டி ஆளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியாக வரும். சரி இப்போ இந்த வேலை முடிஞ்சுது. முடியலை இது இருக்கட்டும். அடுத்த இன்ஜின் வந்து செய்ய போகிறோம். ஃபுல்லாக இன்ஜினே உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கல. அது வேறு என்ன போராக இருக்குது சில ஆக்களுக்கு பார்க்குறேன். சில ஆக்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்த முறை கப்பல் இன்ஜின் எடுத்து பிரிச்சு விடுவோம். ஓகே வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே, உங்களுக்கு வந்து விளங்கும். இதில் வந்து செட் விழுந்துட்டுது. இதை வந்து லேத்தில் கொடுத்து ஒட்டி கடைஞ்சி விட்டும் போடுறதா போடலாம் இதை. ஆனால் இது லேத்தில் கொடுத்து ஒட்டினாலும் அது வந்து விலையில் விழுந்தால் தேய்மானம். ஒரிஜினலே வந்து தேய்ஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்க ஒட்டி போட்டு போடுறது டக்குன்னு தேயும். இது வந்து முடிவெடுக்க வேண்டியது சொல்ல வேண்டிய கடமைன்ற, முடிவெடுக்க வேண்டியது அவைன்ற. இப்போ நான் அந்த அவருக்கு கால் பண்ண போகிறேன். சரி ஆளுக்கு வந்து இப்போ கால் அடிக்கிறேன். ஆளுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு ஆயில் சீல் பிரச்சனைன்றது நினைச்சது நேற்று பாப்போம். அவள் கால் அடிக்கிறேன். ஆன்சர் பண்ணால் இந்த ஆள் இப்போ இன்ஜின் எண்ணத்தில் நிற்கும். ஆளுக்கு வந்து நான் கால் பண்ணினான். அதாவது வந்து அவர் வந்து கடற்கரையில் நிற்கிறார். சொல்கிறார் விடியம் வந்து வேலையை தொழிலண்டு போயிருப்பாங்கல்ல நான் வேலை சட்டுற அப்படின்றாலும் அது வேற விட்டு பார்ப்போம். இல்லை ஆள் அடிப்பேன். நான் அதுக்கு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே ரைட். இந்த என்ன வரணும்னு சொன்னால் ஒரு கடும் ஒரு இன்ஜின் மெக்கானிக் உண்டு ஆளை காட்டு. அப்போ தான் நம்புவாங்க. அப்போ டேக் அவனுக்கு நிறைய வேலை முடியா இப்போ என்ன திருப்பலாம். சரி சரி சார். என்னென்னு சொன்னால் இந்த அவன் இன்ஜின் கொஞ்சம் அவசரமாக இன்ஜின் நல்லா வந்துட்டார். உங்களுக்கு லைட்டாக சின்ன அதை ஹெல்ப் பண்ணி கொடுக்க மாட்டான். நான் கலட்டி கொண்டு 25 வருஷம் இப்படி நான் கலட்டினா ஒரு 250 வருஷம் ஓடும். ரைட். கோணி மேல பட்டி வச்சுருந்தேன்னா இன்ஜின் கலெக்டருக்குள்ள நிறைய மாடு இன்னொரு பெரிய மாடு ஏரியோட இருக்குது. வேண்டான இந்த இன்ஜின் என்ன சொன்ன குளிச்சு போறீங்க. இதுக்கு என்ன பேர் கிருஷ்ணா? இது வந்து ஸ்டார்டர் கயிறு இருக்கிற இடம். ஸ்டார்டர் கயிறு இருக்கிற இடம். அப்படி பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. அவ்வளோதான் தெரியாது. மெக்கானிக் வந்தாலும் எனக்கு தான் தெரியும். கயிறு இருக்கிற இடம். அதான் இது வளமையா எல்லாத்துக்கும் மாறபடியா
பிளவில் எத்தனை பெரிய நான் செய்வோம் வெயில் உள்ள காட்டில் கையடிய திருப்பாதோ சரியா தான் அறிவி கிடக்கு பொருளுக்கு அடே மான் இன்ஜின் ஸ்டார்ட் வர போகுது பிளவில் சுற்றி கலரா அந்த பேர் ஹீட் தான் பண்ணணும் அடிச்சோம் கொஞ்ச நேரம் போடுவோம் போடுவோம் இல்லைன்னா மேலே ஹீட் பண்ணணும் ஹீட் தான் பண்ணணும் மேலுக்கு ஹீட் பண்ணணும் கொஞ்சம் விட்டு பார்ப்போம் விட்டு பார்த்து என்ன தட்டையில் அது கிராங்க வளர்ச்சி தட்டக்கூடாது வளர்ச்சி போடும் ரெடியாக இல்லாட்டி நம்ம ஹீட் பண்ணி விட்டாங்க கரெக்டாக பார்ப்போம் நாங்கள் சரி வரையில் அந்த ஸ்ப்ரேயை மடித்து பார்த்து சரி வரையில் அதை ஹீட் பண்ண வலிக்கிறான் ஹீட் பண்ணிக்கிறான் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் உள்ள கோயில் இருக்கு என்ன கோயில் போகுது காளை கோயில் காளி கோயில் காளி கோயிலில் கோயில் இருக்கிறனால கோயில் ஹீட் பண்ணாமல் என்ன செய்வோம் அதுக்கு முன்னுக்கு இந்த கொஞ்சம் கண்ணை ஹீட் பண்ணணும் இங்கே நான் சொல்லிடுறேன் பஸ் ஓடுது உங்களோட ஊருக்குள்ள இருந்து ஜனாதிபதி ஏற்ற போகிறேன் ஜனாதிபதி வர யார் பண்ணணும் அங்கால எங்களை ஆடக்கூடாது ஆடினா கோயில் காளி கோயில் சரி ஹீட் பண்ணியாச்சான் கொட்டன் நீங்கள் வீட்டை கரையில் சுட வைக்கிற டீ சுட வைக்கிற நிலமையை வச்சு நீங்கள் சுட வைக்கலாம் நாங்கள் இப்போ நட்டு காண்டி பார்க்கணும் ஹீட் பண்ணி கடலை இல்லை இன்னொரு திருப்பி ஹீட் பண்ணுவோம் சுடுவதோ ஹீட் வேறு ஸ்டப் பண்ணிட்டு எடுக்கும் ஹீட் பண்ணுற ஹாடிட்டு இருந்தாங்க கூட்டு நான் திருப்பி நீ புரிய நிப்பாடு திருப்பி இப்போ ஹீட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி கலட்டி பார்ப்போம் சில நேரங்களில் கலண்டால் ஆனால் இப்போ ஆணியில் கை வைக்கக்கூடாது கடும் சூடாக இருக்கும் இப்போ கொஞ்சத்துக்கு ஹீட் ஆகட்டும்
பிளவையில் ரெண்டு கலட்டி எடுத்தாச்சு. அடுத்த கட்டாயம் புள்ளரை போட்டு தான் கலட்டணும். அடித்து கலட்டினால் உள்ளே சாப்பிடாத்தையும் பழச்சிக்கணும். அதனால் இது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இது சுடுவதே இல்லை. ஆனால் சுட இல்லை. 45 செல்சியஸில் சூடக்கூடிய அந்த போத்தலுக்கு இந்த போத்தல் உள்ள முதலில் இல்லை. 4 கோயில் இல்லை. ரைட். இப்போ என்னென்னு சொன்னால் இதில் அடித்து இந்த நோம்பலாக கலெக்டராக காட்டி தான் இந்த உள்ள கோயில் இருந்துச்சு. அதனால 3 நட்டாக போட்டுருக்கு. ஆடு முள்ள கூட்டமே இல்லை. அது நீ சொன்ன அந்த கோயிலா காளி கோயில் இருக்கு. இது கொஞ்சம் கூட போட்டோம் போல. நீர் மட்டம் இல்லையோடா போ கிடத்தான் நீர் மட்டத்தை பார்த்து அது ஹீட் பண்ணதான் உங்களோட எடுத்துறாத வட்டி போடு. அது வந்து வெளியில் வந்து எல்லாம் கலட்டுறது எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஆக்கள் வந்து வந்துட்டாங்க கூட கிரி மேலே ஹெட் கோலம் அங்கேருந்து எல்லாம் வந்து ஆக்கள் வந்தது. இப்போ வெயில வந்து தனியாக தானே செய்து பண்ணிக்கிறோம். மற்ற இன்ஜின் வந்து அதான் கலட்டை கொடுத்துனான். அதுவுமே எல்லாம் கல் கட்டி போய்க்கிறி இப்போ கிடக்கிறோடைய கலட்டே இல்லை. இப்போ நான் வந்து வழியால் 1 2 3 2 மாறி மாறி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அது இப்போ என்ன சொன்னால் அவசரமாக கலட்ட சொன்ன காரணம் அந்த இன்ஜின் வந்து கொண்டு வந்து 3 நாள் ஆகிட்டுனா எனக்கு கலட்டு இல்லை. இப்போ கோல் அடிக்க அடிக்க நான் ஆன்சர் பண்ணாமல் இருந்தேன். நான் அப்போ சரியில்லை ஆன்சர் பண்ணாமல் இருக்க கடையடிக்கு வந்தால் கலட்டாமல் இருந்தால் பிள்ளை. அப்போ அப்படி தான் உங்களுக்கு கலட்டு சொன்னது. வெளியில் செய்கிற வேலையை காட்டுறது. இது பிள்ளைகள் ஃபுல்லாக ஹீட் பண்ணி தான் திருப்பி கால்ட்டு வரணும் போட்டாக்கடா. ஓ சரியான டைட்டாக கிடக்கு இதுக்கு கலட்டையில். அதே மாதிரி இது வந்து கேஸ்கெட் எரிச்சிட்டுது. கேஸ்கெட் எரிஞ்சு எப்படியால் கலட்டி விட்டுக்கிறேன். இந்த இன்ஜின் வந்து இதான இந்த கேஸ்கெட் கெட் மற்றது மற்ற இன்ஜின் கார்பரேட்டர் வந்து கலட்டி அந்த ஒட்டி கலட்டாக கொடுத்துட்டேன். நானே உடைஞ்சிட்டேன். ஒட்டி கலட்டை கொடுத்து கிடக்கு அந்த இன்ஜின் கார்பரேட்டர். இந்த வால் செட் கலட்டி வச்சு கிடக்கு. சரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, வழியில் காலையில் பின்னுக்கு சந்தை இருக்குது. சந்தை பக்கத்தில் வந்து இஞ்சி வரணும். நண்டு சூப் பக்கத்தில் வாங்கி பக்கத்து கடைக்குள்ளே நிற்கிற வழியால் நின்று சூப் ஒன்று வச்சுருக்கிறோம். உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் சூப். வந்து சட்டப்படி செய்வான் கிருஷ்ணா வந்து சட்டப்படி உண்மையிலே தரமாக செய்வான். அதேமாதிரி இங்கே நான் இப்போ கொழுவை பண்ணுங்க இதெல்லாம் வந்து கலட்டி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் கலட்டி வச்சுருக்கேன். கழுவியாச்சு எல்லாம் கொழுவை பண்ணாதே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து சூப்பு பாருங்க. சூப் வந்து அப்படி சுடச்சிட குடிச்சது தான் அப்படி இருக்கும். ஆமாம் கேட்டாமே தெம்ப மதியம் சாப்பாடு தேவையில்லை. அது இப்படி உஷாராக நிற்க சார் களைச்சி போய் நிற்க இப்படி சூப் தந்தால் ஒரு குளுக்கோஸ் வைத்தியம் மாதிரி இருக்கும். சரி இப்போ நான் சூப்பை குடிச்சிட்டு பார்க்கணும். சரி அது பார்த்தீங்கன்னா சொன்னால் நண்டு சூப்பு வந்து முடக்கத்தானெலாம் போட்டு அப்படி வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பும் குடிச்சாச்சு, வேலையும் செய்ய வேணும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து நாங்கள் வந்து இதை கிடக்கிறது வந்து பழைய ஒயில்சி இதை வந்து கழட்டி எறிஞ்சிட்டோம். இதுக்கு நீ வந்து புது சீல் அடிக்க போகிறோம். இந்த ஒயில் சீல் வந்து எடுக்க வேணும். ஒயில் சீல் வந்து இருக்க வடை ஒஞ்சி சொத்தியாக போயிடக்கூடாது. நேராக நீட்டாக இருக்க வேணும். சொத்தியாக அடிச்சிட்டோம்னு சொன்னால் ஒயில் சீல் போட்டது அதுக்குரிய மாதிரி கணக்கான ஊற்ற வச்சு நீட்டாக அடிக்கணும். பார்த்தீங்கன்னா சரியான மட்டத்துக்கு ஒயில் சீல் இருக்கணும் அடிச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்டு வந்து போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த நல்ல பிடிமானமும் இருக்குது. இதனால தண்ணி போகாது. இதுக்கு வந்து நாங்கள் வேறு சாப்பிட்டா மாத்திரம் இது வந்து
நேரங்களே வந்து சாப்பிட்டு தேஞ்சிருக்குது. இது தேயில நல்ல சாப். அப்போ இதை டிக்கிஞ்சால கட்டிட்டு இதுக்கு வந்து இனிமேல் அது வந்து ஸ்ப்ரிங்கை வந்து போட வேணும். ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு அதே மாதிரி இதுக்கு வந்து வளம் இருக்கு போடுறதுக்கு. அதே மாதிரி கிளச் பின் வரும். அதே மாதிரி கிளச் லாக் வரும். ஓகே, கிளச் லாக் வந்து கிளச் அடுத்த கிளச் அமர்த்தினோம் சொன்னால் இதை வந்து கியரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நியூட்ரல், ரிவர்ஸ், இதுதான். இது வந்து ரிவர்ஸ் வீல் தான். இது கூட ஒரு வாசர் ஒன்று வரும். இன்னைக்கு ஒரு வாசர் வரும். இதுக்கு நாங்கள் அப்படி வச்சு கொஞ்சம் ஆயில் பண்ணிவிட்டு ஆயில் பண்ணி போட்டு தள்ளி விட போயிடும். ஓகே, போயிட்டு அதே மாதிரி அப்படி இருக்கும். இதுக்கு ஸ்லாக் அடிக்கணுமன்றது இல்லை. பெரிய ஓரங்க இருக்கிறோடைய அதுக்கு ஸ்லாக் தேவை இல்லை. அதனுடைய அதுக்கு நாங்கள் சும்மா கொஞ்சம் ஆயிலாக வச்சுட்டோம். அதுக்கு ஸ்மூத் தரங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மெயின் இந்த கியர் சிஸ்டம் வந்து இதில் இப்படி பார்க்கலாம். இல்லை இந்த இது இப்படி தான் சுத்தம். ரிவர்ஸ் நடுவில் இப்படி நிற்கும். நியூட்ரலுக்கு கியர் அண்டைக்கும் முன்னூறு போயிடும். கியர் வீலில் பிடிக்கும். ஓகே, இதான் இந்த இது. சரி, அப்போ இதையும் வந்து பார்த்துருப்பீங்க. இதை நான் அதில் கொழுவ போகிறேன். அதை நேராக்கி போட்டு கொள்வோம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீல் இதெல்லாம் வந்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. இதை செட் பண்ணிவிட்டு வந்து இதுக்கு போட்டோ பண்ணி இதெல்லாமே வந்து ஃபுல்லாக நீட்டாக கழுவி விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதுக்கெல்லாம் வந்து கியர் வீல், ஃபினியன் வீல் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. சரி, அப்படியே இதை வந்து நான் கொழுவ போகிறேன். இடலோக்கில் விட்டுட்டு கொழுவலாம். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி ஆணியை வச்சு கொழுவ வேண்டியா. இது வந்து படியல் என்று சொன்னால் உடைச்சி போடும். அப்போ அதனுடைய கவனமாக இருக்க வேணும். செவிக்கு உடைச்சிடும். நைஸாக போய் அப்படியே நைஸாக போய் படிக்கும். இது சிலது வந்து படியில்லைன்னா சட்டாரன்னு சத்தம் கேட்கும். செவி உடைஞ்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் கணக்கான டைட்டில் டைட் பண்ணியும் விடணும். சரி, இப்போ நாங்கள் இதை வந்து டைட் பண்ணி போட்டு கியர் இது வந்து இப்போ நியூட்ரலில் இருக்குது. நியூட்ரலில் இருக்கிறதே கியர் இருக்குது. இங்கே மேலே இருக்குது கியர். இதை வந்து நாங்கள் கியரை போட்டோம்னு சொன்னால் இங்கே லோட் பண்ணோம். லோட் இது கியர். அதே மாதிரி இது ரிவர்ஸுக்கு இங்கே ஓகேயாக இருக்குது. இனி வந்து இந்த ஃபேனை கொலையை போட்டு விட சரி. இது வந்து ஃப்ளாப்லர். இந்த பின் ஃப்ளாப்லர் போடுறோம். இது ரிவர்ஸில் நிற்கிது. கியரில் நிற்கிது. நியூட்ரலுக்கு இப்படி செட்டோம். நாங்கள் இந்த வாசர், இந்த முன்னுக்கு வர வாசர் நட்டு ஓகே நட்டை போட்டு கிளிப்பை போட்டு விட சரி. அவ்வளோ இல்லை. கிளிப் உடைக்க இதாவது இந்த கிளிப் போட்டாச்சு. கிளிப்பை போட்டுவிட்டு அப்படியே ஒரு வளைவு இப்படி வளைச்சி விட்டா சரி. ஓகே, இந்த வேலை இது கோயிலே ஏற்றணும். கோயில் சரி, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து காலம் ஆயில் வாங்கணும் தான் பார்த்துருக்கேன்.
ரொட்டி கழுவி கொண்டு வந்துருக்காரு அவரு. கழட்டியாச்சு காவட்டர். அப்போ வீட்டை கழட்டினானே. ஓகே, இந்த தண்ணி இந்த ரொட்டி கழட்ட கொடுத்தது இதான் உள்ள முறைஞ்சிருந்த துண்டு. நேற்று இன்ஜின் தானே இது கீரிமலை இன்ஜின். இப்போ இதை வந்து இப்போ கூட கொண்டு கூட்டிட்டு நாங்கள் கூட நோயில் விட்டுட்டு காவட்டரில் இப்போ காவட்டர் ஃபுல்லாக பார்த்து தான் கலட்டினது. இப்போ நடு துண்டு தான் கூட காவட்டர். இது இப்போ கூட்டி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து மாட்டுக்கு ஊற்றி அடிக்கிற மாதிரி ஒரு அடியை நடிச்சு கலக்கின்றது. ரைட், இவ்வளோ தான் இதுவே இல்லை. இதுக்கு லெவல்னா அங்கே வேறு மொயில், அதுக்குள்ள வேறு மொயில். ரைட், இந்த பார்த்தீங்க சோயில் வேறு அதுக்குள்ள. இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் சரி இந்த ஆயில் லெவல். ஏன்னா அந்த நெட்வொர்க் அடுத்தாங்க இருக்காங்க ரெண்டு மிஸ்டப் பண்ணுங்க. ராணி ഇതിൻ്റെ மேல் நெட்டு போட்டு வேணும். இதுக்கு இறக்கிட்டோம்னு சொன்னால் ஏர் வராது. உங்களோட வேலை செய்கிறது எல்லாமே வீடியோவில் இருக்குது, என்ன பார்க்கலாம் அப்படியே. ஐயோ சரி, ரைட். சரி, இன்றைய நாள் வேலை வந்து சரி இன்றைய நாள் வேலை வந்து இதான் ஒரு காவட்டரம் கொண்டு வந்திருக்கேன். அது காவட்டரை கழுவி கொடுக்க வேணும். இந்த கழுவி கொடுத்தேன்னு சொன்னால் தான் நான் வீடியோட மெனக்கிட்ட நிற்கல. அது அப்போ நிறைய காவட்டரை கொடுத்துட்டு ஆளுமதிக்கு தூரம் போக வேணும். ஊட்டி கொடுத்துட்டு அடுத்த வேலைகள் கிடக்குது. வேண்டியால் வீடியோ வந்து முடிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு பின்னர் டைம் பார்த்துட்டு எங்களோட வீட்டை கோவில் நிற்கிறான் வேலையை காக்கள் இல்லாடியா நான் தான் எங்களோட வீட்டை போயிட்டு சேர்ந்து நின்று டேட் வைக்கிற வேலை இருக்குது. என்னை ஓப்பனாக இருக்கிறோடையால் அதையும் வந்து முடிஞ்சால் டைமுக்கு போனால் வீடியோவாக பார்க்கலாம். ஓகே, அப்போ வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களையும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம். பாய்.